ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபனும் லஞ்ச் பாக்ஸும் பார்த்துக்க போகிறோங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா பொங்கல், வடை, சாம்பாருங்க. இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸு செஞ்சிடலாங்க. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லெமனும் பொட்டேட்டோவுங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 50 கிராம் வந்து பாசிப்பருப்பை லேசாக வறுத்துட்டு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கணுங்க. நான் ஊற வச்சுருந்தேன். இதில் காய்கறின்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 வகையான காய்கறி நான் போட்டிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பரங்கிக்காய், வெங்காயம், தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, அதிலே பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன், முள்ளங்கி போட்டிருக்கேன், கத்திரிக்காய் போட்டிருக்கேன், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு முருங்கைக்காய் வேணுன்னா கூட இருந்தால் கூட போட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார் தூள் இதில் போட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து 4 ஒரு 5 பேத்துக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் அதோட போட்டு ஒரு 5-6 டம்ளர் தண்ணி, உப்பு நம்ம வேணும்னா அதிலே போட்டுடலாம், இல்லைன்னா வெந்ததுக்கப்புறம் கூட போட்டுக்கலாங்க. நல்லா 5 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா குழைவாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் நான் வந்து இதில் பெருங்காயம் அப்படியே போட்டுக்கலாங்க. கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கு வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசி, அது கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சு அது லேசாக வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு நம்ம எல்லாமே கலந்து 1 கப்புக்கு 6 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க பொங்கலுக்கு. அப்போ தான் நல்லா கொல கொலன்னு வரும் நமக்கு. இது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதுலேயே நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும். ஏன்னா பச்சரிசி இல்லைங்களா, அது கொஞ்சம் வாயுவாக இருக்கும், அப்புறம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம போட்டுட்டு இதில் வந்து எண்ணெய் இருந்தால் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிங்க, இல்லைனாக்கா நீங்கள் வந்து நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நல்லா சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக அது ஒரு மாதிரி இருக்கும். உப்பு நம்ம தேவைக்கிறப்ப இப்போ வந்து இதை வந்து போட்டுக்கலாங்க. நம்ம போட்டுட்டு நெய் 1 ஸ்பூன் இருந்தால் விட்டுக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிங்க. கடைகளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா டால்டா மாதிரி போடுவாங்க. இப்போ வந்து அந்த எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. சைடில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த பொட்டேட்டோ பொரியல், நான் லெமன் ரைஸ் பண்ணுறதுனால பொட்டேட்டோ பொரியல் நல்லா பொடி மாஸ் மாதிரி குட்டியாக, அது என்னமோ தெரில, அந்த பொட்டேட்டோ பொரியலை தான் எப்போ பார்த்தாலும் கேட்குறாங்க. நம்ம வேறு பொரியல் வச்சு கொடுத்தாலும் வாரத்தில் 3 நாள் எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ பொரியலே போயிடும். இதை தான் கேட்குங்க. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் எது செஞ்சாலும். இந்த தண்ணி இதெல்லாம் வந்து நல்லா பதமாக நமக்கு வெந்துக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி துருவல், ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. போட்டுட்டு நல்ல குழைவாக வெந்துருங்க. நல்லா 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கறனால. கடைங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குழன்னு கொண்டுட்டு வராங்க, பதமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்கன்னா அந்த கறி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி விட்டுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பதம் நல்லா அப்படியே இருக்கும். நல்லா குழன்னு அந்த தன்மை மாறாமல் நம்ம வந்து 10 மணிக்கு கடைக்கு எத்தனை மணிக்கு போனாலும் அது அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. லைட்டாக மசிச்சுக்கலாங்க. மசிச்சு விட்டுட்டு இதிலேயே பார்த்திங்கன்னா இந்த சிறுபருப்பை வச்சு காய்கறியை வச்சு ஒரு 10 வகையான சாம்பாரே இதில் வைக்கலாங்க. இது 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சுக்கலாம். அந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பொடி போடுறது, புளி ஊற்றுறது, வெல்லம் போடுறதெல்லாம் அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நம்ம வச்சு முடிச்சுக்கலாம். காலையில் வந்து டைமிங் அதிகமாக எடுக்காமல் நம்ம வந்து பொங்கலுக்கா, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் இந்த சாம்பாரை வச்சுக்கலாங்க. நீங்கள் இப்படி காய்கறி என்னன்னா எல்லா காய்கறியும் நீங்கள் போட்டு, அது பரங்கிக்காய் மெயினாக அதில் நீங்கள் போட்டுருங்க. நான் போட்டிருக்கேன் பொடியை கட் பண்ணி. நம்ம இந்த டிஃபன் சாப்பாடுக்கெல்லாம் வந்து வீட்டில் சாம்பாருங்களுக்கே பரங்கிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு ருசி கொடுக்கும். இதுலேயே ஹோட்டல் சாம்பார்னு ஒரு ஸ்டைல் தனியாக இருக்கும். நான் அது இன்னொரு டைம் போடுறேன். இது வந்து காய்கறி, அதில் புளியெல்லாம் சேர்க்கணும், பொடியெல்லாம் இன்னும் சேர்க்கணும். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவே செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நமக்கு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்படி நான் கூட மசிச்சது கம்மியாக தான் வச்சுருக்கேன், அவசரமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க கடையில். பொங்கல் செஞ்சால் வடை வேணும் அப்படின்னு கேட்குங்க. அதனால் வடை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த சூடோடையே இருக்கணும். நம்ம டிஃபன் இப்போ காலையிலேயே சீக்கிரமாக செஞ்சுட்டோம், பொங்கல் செஞ்சுட்டோம், திரும்ப நம்ம ஒரு 9 மணிக்கு தான் சாப்பிட்றோம் அப்படின்னா
அதுக்கு வந்து நீங்கள் தனியாக இந்த மாதிரி டப்பாவில் போட்டு இறுக்க மூடி ஒரு ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சுட்டு இலை இல்லைன்னா ஒரு டவல் மாதிரி வச்சு இறுக்க மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 9 மணிக்கு 7:30க்கு செஞ்சிட்டோம்னாலும் ஒரு 9, 9, 10 மணிக்கு சாப்பிட்றப்ப கூட நல்லா அந்த மாதிரி கொலன்னு அந்த பதத்திலேயே இருக்குங்க. பொங்கல் அப்படியே இருக்கும். நெய்யெல்லாம் இன்னும் நமக்கு ஊற்றினோம்னா அதிகமாக இருக்கும். எண்ணெய் ஊற்றினோம்னாலும் நமக்கு வந்து இன்னும் நல்லா கொலன்னு அது ஒரு மாதிரி இருக்குங்க, பதமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் வேணான்னு 2, 3 ஸ்பூன் மட்டும் நெய்யோடு ஊற்றிக்கிட்டோம். இப்படி போட்டு நான் மூடி வச்சுருவேன். அப்புறம் எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு மெதுவாக ரிலாக்ஸாக சாப்பிட்றப்பையும் அது நல்ல சூடாகவே இருக்குங்க. நமக்கு வந்து பாத்திரம் கெட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இண்டோலி பாத்திரம் மாதிரி, பித்தளை பாத்திரம் மாதிரி, ஈயம் பூசின பாத்திரம் அதில் பண்ணாலும் அப்படியே கெட்டியாக அப்படியே சூடோடையே இருக்கும்னு வச்சுக்கோங்க. லெமன் ரைஸு வேர்க்கடலை போட்டு தான் பண்ணேங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பொலன்னு வேணும்னு பாப்பா சொல்லிட்டா. பொட்டேட்டோ பொரியல், பொடி மாஸ் போட்டு எல்லாம் கரம் மசாலா, ரெட் சில்லி எல்லாம் போட்டு இப்படி தாங்க பண்ணிவிட்டு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு. எங்கள் பாப்பாலாம் டிவியில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து லீவ் விட்ருவாங்களான்னு போய் பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. நான் பொங்கல் வந்து எது சமைச்சாலுமே நான் வந்து காகத்துக்கு கொஞ்சம் வச்சுருவேங்க. வச்சுட்டு தான் நான் வந்து அடுத்தே வந்து எதுவுமே பண்ணுவேன். ஏன்னா நம்மளுடைய கர்மாக்கள் வந்து எந்த வழியிலையாவது குறையணும் இல்லைங்களா? அதுக்கு இப்படி நம்ம ஒரு வழியை நம்ம செஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். செய்கிற சாதம், டிஃபனோ எதுவோ நம்மளால் முடிஞ்சதை கொண்டாந்து காகத்துக்கு மாடியில் வச்சிடலாம். அப்புறம் பசங்க வந்து அதுங்களாம் வந்து தேவையை வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிச்சுங்க. உங்கள் குழந்தைங்களும் இப்படி வீட்டில் செய்யுங்களான்னு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் பொட்டேட்டோ பொரியல் கேட்குங்களா, என்ன அடம் பிடிச்சி கேட்பாங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு லைக்